வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் டிசம்பர் 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. தன்னுடைய அம்மா இப்படி ஒரு தப்பான முடிவெடுக்கிறாங்களே அப்படின்னு ஹீரோயினுக்கு ஷாக்கு. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, உன் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டியா? இங்க பாரு, அவளோட எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவளுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிக்காமையா நான் இருக்கிறேன்? இங்க பாருங்க, அந்த டிரைவர் பைய கூட என் பொண்ணு வாழக்கூடாது. அந்த பரமேஸ்வரியோட குடும்பம் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சும் நீங்க எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு வேணும்னா உங்க அம்மா மேல பாசம் இருக்கலாம். ஆனா எனக்கு சுத்தமா உங்க அம்மாவை பிடிக்கவே இல்லை. ஏன்னு உங்களுக்கு தெரியும். என் அம்மாவை இழந்ததுக்கு முக்கிய காரணமே அந்த பரமேஸ்வரி தான். அப்படி இருக்கையில நான் என்னைக்குமே அந்த குடும்பத்தை மன்னிக்கவே மாட்டேன். அந்த டிரைவர் பையன் ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லியிருந்தான் அப்படின்னா அப்பவே அவனை வீட்டை விட்டு துரத்திருப்பேன். ஆனா என்கிட்ட உண்மையை சொல்லாம அவ்வளோ நாடகம் போட்டு என்னை ஏமாத்திருக்கான். அவனை என்னைக்குமே நான் மன்னிக்கவே மாட்டேன். அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். பஞ்சாயத்துல முடிவு பண்ணியும் இவ போயிட்டு இஷ்டத்துக்கு அந்த டிரைவர் பையலை பார்த்துட்டு வரா. அவன் கூப்பிடாம கண்டிப்பா இவ போயிருக்க மாட்டான். எல்லாத்துக்கும் அவன்தான் காரணம். அப்ப என் பொண்ணு இவ்வளோ ஏமாந்து போயிருக்கா. அதனால விவாகரத்து ஏற்பாடு பண்றதுதான் நல்லது அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, சரியா சொன்ன, விவாகரத்து ஏற்பாடு பண்ணிடலாம். நாளைக்கு வக்கீல வர சொல்லி ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, நாளைக்கு ஆளை வர சொல்லி விவாகரத்தை பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அம்மா தேவையில்லாம சித்தியோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னைக்கு திருந்த போறாங்க அப்படின்னு ஒரே கவலையா இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ நம்ம ராஜா பார்த்துட்டு இது எல்லாத்தையும் கண்டிப்பா ஈஸ்வரிய இதுக்கப்புறம் திருத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. உடனே நம்ம மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு அவரு நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல, அவரு சொல்றாரு, மாப்பிள்ள, இங்க ரேவதி இருக்க இருக்க பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகுது. இந்த சந்திரா உங்களுக்கும் ரேவதிக்கும் விவாகரத்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வக்கீல வர சொல்லியிருக்கா. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, மாமா, சித்தி என்ன திங்க் பண்றாங்க, என்ன பிளான் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவரு சொல்றாரு, மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் கையெழுத்து போட்டாதான் அந்த விவாகரத்து செல்லும். எப்படியும் ஈஸ்வரி ரேவதியை மிரட்டி கையெழுத்து போட வச்சிருவா. ஆனா அதுக்கப்புறம் உங்களை கையெழுத்து போட சொல்லுவாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க கையெழுத்து போடக்கூடாது மாப்பிள்ள. ஹீரோ சொல்றாரு, மாமா, நான் எப்படி ரேவதியை விட்டு பிரியறதுக்கு ஒத்துப்பேன்? நான் கண்டிப்பா கையெழுத்து போட மாட்டேன். நீங்க நம்பிக்கையோட இருங்க. அவரும் சரிங்க மாப்பிள்ள, சரி, நான் உங்ககிட்ட இந்த தகவலை சொன்னது ஈஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா என்னை சும்மா விட மாட்டா மாப்பிள்ள. ஹீரோ சொல்றாரு, மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு அழுகுறாங்க. அம்மா ஏன் தான் இப்படி அடுத்தடுத்து தப்பான முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ உடனே அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, என்னங்க, இங்க இருக்கிறதுக்கு என்ன துளி அளவு கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. தயவு செஞ்சு இந்த இடத்துல இருந்து என்னை சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சு உன்னை கூடிய சீக்கிரம் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறேன். என் மேல நம்பிக்கையோட இரு. என்ன நீங்க கூட்டிட்டு போயிருவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அம்மா உங்களுக்கும் எனக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நாளைக்கு வக்கீல் வரப்போறாரு. அந்த வக்கீல் வந்ததும் கண்டிப்பா உங்களுக்கும் எனக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணுவாங்க. அம்மா கண்டிப்பா என்னை மிரட்டி கையெழுத்து போட வச்சிருவாங்க. என்னால கண்டிப்பா உங்களை விட்டு பிரியவே முடியாது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னை எப்படியாவது இந்த வீட்ல இருந்து காப்பாத்துங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உன்னை கண்டிப்பா என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒருவேளை எங்க அம்மா மட்டும் வேற யாருக்காவது என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நான் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அப்படியெல்லாம் நடக்காது.
நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, சரி, இது எல்லாத்துக்கும் காரணம் சித்தி தான். அவங்க தான் எப்படியாவது உங்ககிட்டேருந்து என்னை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்னென்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு எப்படியும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அழுகுறாங்க. அவரை விட்டு நான் பிரியவே கூடாது, கடவுளே நீங்க தான் எங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சாமி கும்பிடுறாங்க. அதே நேரம் வில்லி அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா, நாளைக்கு காலையில லாயர் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க பாருக்கா, நீ லாயரை கூப்பிட சொன்ன, நான் கூப்பிட்டுட்டேன். உன் பொண்ணு கண்டிப்பா கையெழுத்து போடுவா அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. உன் பொண்ணு கண்டிப்பா பிரச்சனை தான் பண்ண போறா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அப்படி அவ என்ன பிரச்சனை பண்ண போறா அப்படிங்கிறத நானும் பாத்துறேன். நாளைக்கு நான் சொல்ற பேச்ச அவ கேட்டுதான் ஆகணும். இல்லைன்னா என்ன நடக்க போகுதுன்னு நீயே பாரு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, நீ நினைக்கிறியா உன் கூடவே இருந்துட்டு உனக்கு நிறைய துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி இப்படி பேசுற? நீ என்னோட தங்கச்சி. நீ என்னைக்குமே எனக்கு எந்த வகையிலையும் துரோகம் பண்ண மாட்டேன். நான் எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே நீ மட்டும்தான். அது ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த டிரைவர் பையன் இடையில ரொம்பவே குழப்பிட்டான். நீ எனக்கு எதிரா நிறைய வேலைகள் பாக்குற அப்படின்னு உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு பல வகையில முயற்சி பண்ணான். ஆனா நான் எப்படியோ எதையுமே நம்பல. அப்படி நம்பியிருந்தா என் தங்கச்சிய நான் இழந்திருப்பேன் அவனோட சதி வேலையினால. அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, நல்ல வேலைக்கா, அந்த டிரைவர் பையன் சொன்னா அப்படின்னு நீ எதுவுமே நம்பவே இல்லை. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி, நாளைக்கு லாயரை வர சொல்லு, முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்ல வில்லியும் சரிக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் பொழுது விடியுது. அப்ப ஹீரோயின் ரொம்ப பயத்துல இருக்காங்க. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல லாயர் வந்துருவாரு. அவர் வந்ததும் அம்மா கண்டிப்பா கையெழுத்து போட சொல்ல போறாங்க. கண்டிப்பா என்னால கையெழுத்து போட முடியாது, அவரை விட்டு பிரியவும் முடியாது. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு பயத்துல இருக்க, அதே நேரம் லாயர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. லாயரை பார்த்ததும் ஈஸ்வரி லாயரை பார்த்து, வாங்க சார், உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணோம். அவரு சொல்றாரு, அப்படியா மேடம், சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட, மேடம், விவாகரத்துக்கான எல்லா பேப்பர்ஸும் வந்துருச்சு. உங்க பொண்ணு கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பையனும் கையெழுத்து போட்டுட்டா 2 பேருக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தம் இல்லை சட்டப்படி அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி ஓகே, நான் என்னோட பொண்ணை கூப்பிடுறேன் அப்படின்னு ரேவதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. மயிலு ராஜாவை பார்த்து, மாமா, என்ன பண்றதுன்னே தெரியலையே. அப்ப அவரு சொல்றாரு, மாப்பிள்ள, இன்னும் கொஞ்ச நேரத்துல சின்ன மாப்பிள்ள வந்துருவாரு. அவரு எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படிங்கிறாரு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, உன் பொண்ணை கையெழுத்து போட சொல்லுக்கா அப்படின்னு. அப்ப லாயர் அந்த அப்ளிகேஷனை ஹீரோயின் கிட்ட கொடுத்து இதுல கையெழுத்து போடுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, என்னால முடியாது, எனக்கு அவரை விட்டு பிரிஞ்சு வர முடியாது, நீங்க தேவையில்லாம என் லைஃபை கெடுக்காதீங்க அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு அந்த டிரைவர் முக்கியம் அப்படின்னு நினைச்சேன்னா, அந்த டிரைவர் பைய தான் நீ முக்கியம் அப்படின்னு நினைச்சேன்னா உங்க அம்மாவை உன்னால இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது, ஞாபகத்துல வச்சுக்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, கல்யாணத்திலையும் இதே மாதிரிதான் என்ன மிரட்டுனீங்க, இப்போ இந்த விவாகரத்திலையும் இதே மாதிரி மிரட்டுனீங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு என் வாழ்க்கைய ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, உன் பொண்ணு உன் பேச்சையே கேப்பா அப்படின்னு நீ சொன்ன, பாத்தியா, உன் பேச்சை கேட்காம எப்படி பேசுறா அப்படின்னு. இதுக்குதான் நான் சொன்னேன், இவ அந்த டிரைவர் பையலோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. இல்லைன்னா உன் பொண்ணுக்கு இப்படி பேச தெரியுமா? உன் பொண்ணு இது வரைக்கும் பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஆனா அந்த டிரைவர் பையலோட இன்ஃபுளுன்ஸ்னாலதான் இவ்வளவும் பேசுறா. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உங்க அம்மாவை நீ இதுக்கப்புறம் உயிரோட பாக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா கையெழுத்து போடு. ராஜா சொல்றாரு, ஏன் ஈஸ்வரி, இதே மாதிரியே நம்ம பொண்ணை மிரட்டி அவளோட வாழ்க்கைய காலி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இவளோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, அம்மா தாயே, ஒன்ன மாதிரி எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவங்கள பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்ல
அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு எஞ்சி கொடுக்குறாரு. ஹீரோவை பார்த்ததும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. வில்லியும் ஹீரோவை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, இவன் வந்துட்டானா, கண்டிப்பா நம்மளோட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக போறது இல்ல. இவன் இடையில புகுந்து கண்டிப்பா பிரச்சனை பண்ணி இவளை கையெழுத்து போட விடாம பண்ணிருவானே அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏய், உன்னை யாருடா இங்க வர சொன்னது? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க ஏதோ விஷயம் நடக்கிறதா கேள்விப்பட்டேன், அதான் இந்த இடத்துக்கு வந்தேன். வில்லே சொல்றாங்க, பாத்தியாக்கா, இந்த வீட்ல இருந்து அதுக்குள்ளேயும் அவனுக்கு தகவல் போயிட்டு இந்த வீட்ல உள்ளவங்க யாரோ இங்க நடக்கிற விஷயத்த அப்படியே பத்த வச்சுட்டாங்க. அதான் அவன் இங்க வந்திருக்கான். ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, எதுக்காக நீங்க வந்திருக்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க நடக்கிறது என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். விவாகரத்துக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல நான் எப்படி வராம இருப்பேன்? எனக்கும் ரேவதிக்கும் தானே விவாகரத்து ஏற்பாடு பண்றீங்க. வில்லி சொல்றாங்க, ஓஹோ, அப்ப நீ விவாகரத்துல கையெழுத்து போட வந்திருக்கிறியோ? சரி சரி, கையெழுத்து போட்டு உன் பொண்டாட்டிக்கும் உனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இரு. இது கேட்டதும் ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி வில்லிய பார்த்து, என்னைய ஏன் பொண்டாட்டிக்கிட்டே இருந்து விவாகரத்து போட சொல்றீங்க? ஆனா நீங்க உங்க புருஷனை பிரிஞ்சுதான் வாழ்றீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம வில்லி செம டென்ஷன் ஆகி, பாத்தியாக்கா, உன் கண்ணு முன்னாடியே எப்படி என்ன மரியாதை இல்லாம பேசுறான்னு பாத்தியா? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, நானும் பார்த்தேன். இங்க பாருடா, என் தங்கச்சியை நீ எப்படி மரியாதை இல்லாம பேசலாம்? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க தான், ஒருத்தவங்க எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அதை வச்சுதான் அவங்களுக்கும் நான் மரியாதை கொடுக்க முடியும். இங்க பாருங்க, உங்களுக்கு இவங்க அதி பயங்கரமான ஒரு துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது தெரியாம நீங்க பேசுறீங்க. அப்ப வில்லி டக்குன்னு முன்னாடி வந்து ஹீரோவை பார்த்து, டேய், என்னடா ரொம்ப ஓவரா பேசுற அப்படின்னு கைவங்க. அப்ப ஹீரோ டென்ஷன் ஆகி டக்குன்னு ஈஸ்வரிக்கு எதிர்க்கவே அந்த வில்லிய பலார்னு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. இத பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. அப்ப வில்லி அதிர்ச்சியாகி, அக்கா பாத்தியாக்கா, உன் கண்ணு முன்னாடியே என்னை எப்படி அடிக்கிறான் அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி மேல கை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இவங்க நல்ல காரியமா பண்ணிருக்காங்க, இவங்களுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே, இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க இந்த அளவுக்கு பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க முக்கிய காரணமே இவங்க தான். நீங்க தேவையில்லாம உங்க தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, என்ன அடிச்சது மட்டும் இல்லாம என்னை பத்தி உன்கிட்ட தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நான் கொடுக்க வேண்டியத என் மாப்பிள்ள கொடுத்துட்டாரு. இங்க பாரு சந்திரா, என் பொண்ணோட லைஃப ஸ்பாயில் பண்றதுக்காக நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. இதோட நிப்பாட்டிக்க. இங்க பாரு ஈஸ்வரி, இந்த விவாகரத்தை உடனே ரத்து பண்ணு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, முடியாது. இவன் எப்போ என் தங்கச்சி மேல கை வச்சானோ அப்பவே இவனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த வகையிலயும் சம்பந்தமே இல்லை. இப்பவே நான் விவாகரத்தை சரி பண்றேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட அந்த பேப்பர்ஸ தூக்கி வீசி, இதுல கையெழுத்து போடுடா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னால முடியாது. நான் கையெழுத்து போட்டாதானே கோர்ட் வரைக்கும் போகும், கண்டிப்பா நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சம மாசா சொல்றாரு. ஹீரோ சொல்றதை கேட்டுட்டு ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க கையெழுத்து போடாதீங்க மாப்பிள்ள, என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க மாமா அப்படின்ட்டு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. சோ நம்ம சேனல்ல, அரும்பு டாக் சேனல்ல சப்ஸ்கிரைபர்களுக்காக புதுசா ஒரு அப்டேட் கொடுக்க போறேன். 2026 வரப்போகுது இல்லையா, அதுக்காக கேர்லி கிஃப்ட் மாதிரி சூப்பரான ஒரு 10 திங்ஸ் கிளிப்ஸ், அந்த மாதிரி ஒரு 10 திங்ஸ் 3 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுல ரேண்டமா 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம இந்த கிஃப்டை ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.